உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். டைம் வேற போயிட்டே இருக்கு. மகா, நீ எங்க போன? எல்லா இடமும் தேடியாச்சு. எங்கடி போன? காலையிலே சொன்னல, படிச்சு படிச்சு வேண்டாம் வீட்டுல இருன்னு. தெரியாத ஊர்ல தனியா போய் எங்க நின்று மாட்டிட்டு நிக்கன்னு எனக்கு தெரியலையே. மகா, மகா வந்துரு மகா. எங்க போனாலும் நீ தைரியமான போகணும்னு நினைச்சிட்டு தான் நானும் போனேன். ஆனா எங்க போய் நிக்கேன்னு எனக்கு தெரியலையே. இந்த ஊர்ல நீ எங்கேன்னு போய் ஒண்ணு தேடுறதுக்கு. ஷோ மகா, நீ எங்கதான் போன? என்ன மகா, நீ தைரியமான பொண்ணு நினைச்சுதானே நீ கேட்டப்போவும் சரி பார்த்து போயிட்டு வான்னு சொன்னேன். எங்கேயாவது நீ ஒரு காட்டுல இருந்தாலும் ஒரு மனுஷன் உன் கண்ணில் பட்டிருக்க மாட்டாங்களா? போன் இல்லாம இருக்கும். ஒரு போனாவது எனக்கு பண்ணலாம்ல. உன் போன் சார்ஜ் இல்லாம இருந்திருக்கலாம். ஒரு போன் கூட உன்னால பண்ண முடியலையே மகா. எங்க நிக்க, எப்படி கஷ்டப்பட்டு நிக்கன்னு எனக்கு புரியலையே. எங்க போய் நான் தேடுறதுக்கு? தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. நான் இல்லாதவன் தெரியாதா, நிழலும் நீ என புரியாத, உடலில் சேரவே முடியாத அன்பே அன்பே. நரை போடும் பூங்காற்றே பூங்காற்றே. ஹலோ விஜய், எனக்கு தெரிஞ்ச இடம் வரை எல்லா இடமே பார்த்துட்டேன். எங்கேயுமே காணுமாக. எங்கேயோ வழி தெரியாம நிக்கிறான்னு மட்டும் எனக்கு தோணுது. போன் வேற அவளுக்கு ப்ராப்ளம், அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க போயிருப்பான்னு தெரியலையே விஜய். நம்ம வேணா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? வரீங்களா விஜய்? சார் 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 டென்ஷனா குறைங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம். உங்க ஒய்ஃப் கிடைச்சிட்டாங்க. நீங்க நினைச்ச மாதிரிதான். இங்க காட்டுப்பாடு பகுதி இருக்குல்ல சார், அதுக்கு பக்கத்துல ஒரு மனுஷங்க இல்ல, அங்க நின்று மொழி முடிச்சிட்டு இருந்தாங்க. போன் எதுவும் மிஸ் ஆயிட்டாமே, அதான் அங்கேயே நின்னாங்க. நல்ல வேலை, நான் எப்பவும் அந்த பதவிக்கு போகவே மாட்டேன். இன்னைக்கு என்னமோ சரி பார்க்கலாமேன்னு போனா அங்க ஒரு சைடுல அழுதுட்டு இருந்தாங்க. உங்க ஒய்ஃப் இப்ப என் கூட தான் இருக்காங்க. 10 நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துருக்கேன் சார், ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன விஜய் சொல்றீங்க? மகா கிடைச்சிட்டாளா? அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. இவ எதுக்கு காட்டு பகுதிக்கெல்லாம் போனா? எப்பா, எத்தனை கடவுளை கும்பிட்டு இருந்திருப்பேன் தெரியுமா? நல்ல வேலை. விஜய், நீங்க எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா இது பெரிய உதவி விஜய், பெரிய உதவி. வாங்க விஜய். சரிங்க சார், எப்படியோ உங்க ஒய்ஃப் கிடைச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த 5 நிமிஷத்துல வந்துருங்க சார். மகா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் கேளு, இன்னைக்கு என் லவர் கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் ட்ரிப் போயிருக்கேன். அதுவும் கேம்ப் ஃபயர் எல்லாம் வச்சு பக்கத்துல ஃபால்ஸ், ஒரு படம் ரேஞ்சுக்கு செம்மையா இருந்துல. இந்த நாள் என் டைரியில குறிச்சு வைக்கணும். ரொம்ப 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 முக்கியமான நாள். இன்னும் இப்படி ஒரு நாள் கிடைக்காதான்னு ஏங்கணும். ஏங்குறது என்ன ஏங்குறது, ஒரு போன் போட்டா வர போற, அப்படிதானே? என்னது போன் போட்டா வருவானா? என்ன நீ போன் போட்டா வரதுக்கு நான் என்ன உன் பொண்டாட்டியா இல்ல உன் பப்பாட்டியா? இங்க பாரு விஜய், நீ ஓவரா போற, ரொம்ப ஓவரா போற. எதுக்கு ஒரு அளவு இருக்கு. நான் எந்த நேரம் கார்த்திக்கு சொல்லதான் போறேன். நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்காத. என்னால முடியற அளவு கொண்டுட்டு போவேன். முடியாத பட்சத்துல கண்டிப்பா கார்த்திக்கு சொல்லதான் போறேன். அவர் 4 அடி ஒண்ணு விடதான் போறாரு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. என் வாழ்க்கையை பார்த்து நான் நிம்மதியா இருக்கேன்டா. எதுக்குடா என் வாழ்க்கையில வந்து கிராஸ் ஆகுத நீ? இப்பதான் புரியுது எனக்கு எல்லாம். கடவுள் ஏன் நம்ம 2 பேத்தையும் பிரிச்சாருன்னு. உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவன் கையில நான் சிக்கியிருந்தா என் வாழ்க்கையை சீரழிச்சிருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருடா. அதான் ஒரு நல்லவன் கையில என்ன பிடிச்சு கொடுத்தாரு. சீ, மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? ஒரு பொண்ணுக்கு சம்மதம் இல்லாம புருஷன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டியே. முன்னெல்லாம் பார்க்கவே பிடிக்கல. இன்னும் என் வீட்டு வாசப்படி மிதிக்காத, நல்லவனா இருந்தா. என்னது, உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? உன் வீட்டுக்கு நான் வரலன்னா என் வீட்டுக்கு நான் வர வைப்பேன், பாக்குறியா? அப்புறம் என்ன சொன்ன? நல்லவனா? நீயா என்ன ஒரு முடிவு பண்ணி எடுத்துட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் நல்லவன் என்னைக்கே உனக்கு சொல்லியிருக்கேனா? உன்னையெல்லாம் அப்படியே கொண்டு விட்டுருக்கேன் பத்தியா? அதுக்கு நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. உன்னை கூட்டிட்டு போனேன்ல, ஏதாவது பண்ணியிருந்தா? சப்போஸ் தோணல, இப்ப நீ பேசுறத பார்த்தா தோணுது. மகா வந்துடியா? மகா, நீ கல்ல போகணும்னு சொல்லி மேரி போன பத்தியா? அதான் சாரிதான், என்ன மன்னிச்சிரு. நீ சொல்லி கேட்க நான் எங்கேயுமே போக மாட்டேன். மன்னிச்சிருதான், மன்னிச்சிரு. நான் பண்ண தப்புதான். மகா அழாத, அழாத மகா. நீ என்ன வேணுக்குன்னா பண்ண, என்ன பண்ண? உன் நேரம் போனும் ஆஃப் ஆயிட்டு. முதல்ல போனை தூக்கி தூர போடு. நாளைக்கு உனக்கு புது ஐபோன் வாங்கி கொடுக்குறேன்.
பழைய போனை வச்சுக்கிட்டு அன்னைக்கே சொன்னேன் போன் வாங்கி கொடுக்குறேன் போன் வாங்கி கொடுக்குறேன்னு. ஒரு எமர்ஜென்சி போன் கூட பேச முடியாம ஆயிட்டு. அதான் நான் ரொம்ப பயந்து போனேன். மகா உனக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா? மகா நீ ரொம்ப பயந்துருக்கேன்னு நினைக்கேன். பயப்படாத மகா. சரி விடு, ஏதோ நடந்துட்டு விடு மகா. நல்ல வேலை விஜய் இருந்ததுனால பரவாயில்ல, இல்லாட்டி நம்ம நிலைமையை நினைச்சு பார்க்கவே முடியல. அதான் உனக்கு இவனை பத்தி தெரியாது. இவன் சரியான ஃப்ராடு தான். இவன் தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன கூட்டிட்டு போனான். அது எப்படி நான் உன்கிட்ட சொல்றதுக்கு? என் மனசுல பாரத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனா பயமா இருக்கு. முன்னாடி இப்படிதான் ஒரு மாசம் இவனாலதான் உன் கூட வாழாம இருந்தேன். மறுபடியும் இவனை பத்தி சொல்லி முழுசா வாழ்க்கையை கிடைக்கணும்னு நான் நினைக்கல. நான் ஒண்ணு சொல்ல, இவன் ஒண்ணு சொல்ல. இவன் பேசினா அப்படி நடந்த மாதிரியே பேசுவான். பொய் சொன்னாலுமே ஏதாவது பொய் சொன்னே நீ நம்பிட்டா அவன் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதான். அத்தா நம்ம இங்க இருக்க வேண்டாத்தா, நம்ம ஊருக்கு போயிடுவோம். எனக்கு இங்க பிடிக்கல, பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கு. அத்தா கேளுத்தா ஆபீஸ்ல வேலை ரிசைன் பண்ணிடு. நம்ம ஊருக்கே போய் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். இங்க வேண்டாம். ஏய் மகா, நீ என்ன சின்ன குழந்தையா? திருவிழா கூட்டத்துல குழந்தைங்க காணாம போய் அழுதுட்டு இருக்கும். சாக்லேட்டை கொடுத்தா அது சாக்லேட்டுக்காகவே சிரிச்சிட்டு இருக்கும். அத மாதிரி இருக்கு நீ சொல்றது. நீ வழி தெரியாம போயிட்டு வந்ததுக்கு வேலையை ரிசைன் பண்றதுக்கும் என்ன ரீசன் இருக்கு சொல்லு. சார் என்ன நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. கொஞ்சம் பொறு, ஒரு 6 months கூட பாப்போம். அப்புறமும் உனக்கு செட் ஆகலைன்னா நம்ம ஊருக்கு போயிடலாம். தேங்க்ஸ் விஜய், தேங்க்ஸ். உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் விஜய். சத்தியமா நினைச்சே பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச இடம்லாம் தேடிட்டேன். இன்னும் எங்க போய் தேடுறதுக்குன்னு எனக்கு தெரியாம புரியாம நின்ன நேரத்துலலாம் நீங்க போன் பண்ணீங்க. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் விஜய், என்னைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவோ கைமாறு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு தான் நான் எதுவுமே பண்ணல. என்ன சார் இதுல என்ன இருக்கு? நம்ம வீட்டுல ஒருத்தவங்க காணாம போயிருக்காங்க, நம்ம தேட மாட்டோமா? உங்களுக்கு எவ்வளவு அன்பும் பாசத்தோடு நீங்க தேடினீங்களோ அதே மாதிரிதான் நானும் அதே அன்போடையும் பாசத்தோடையும் தான் தேடினேன். அதனாலதான் சீக்கிரம் கிடைச்சிட்டாங்க போல. பேசுவடா பேசுவ. என் புருஷன் அன்பை காமிக்கலாம், நீ யாரடா ஏன் மேல அன்பை காமிக்க? ஃப்ராடு ஃப்ராடு ராஸ்கல். எல்லாருக்கும் அடுத்தவன் பொண்டாட்டின்னு ஒரு கண்ணு. அது என்னதான் இருக்கோ தெரியல. இருங்க விஜய் ப்ளீஸ், எனக்கா சாப்பிட்டுட்டு தான் இன்னைக்கு நீங்க போகணும் எங்க வீட்டுல. ப்ளீஸ், இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. சாப்பாடு கூட உங்களுக்கு போடாம அனுப்புனா என் மனசு எனக்கு கேட்காது, நிம்மதியா தூக்கமும் வராது. ப்ளீஸ் விஜய் இருங்க. ஐயோ இல்ல சார் வேண்டாம். எனக்காக அம்மா விதவிதமா பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருப்பாங்க. நான் மட்டும் போய் சாப்பிடல, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. எதுக்கு? நீங்க சாப்பிடுங்க சார். கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு நாள் சாப்பிட தான் போறேன். உங்க ஒய்ஃப் கையால நானும் சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஒரு நாள் நான் சொல்றேன் சார், எனக்கு விதவிதமா சமைச்சு கொடுங்க, உங்க ஒய்ஃப் கையால சாப்பிடுறேன். என்ன சார் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். போயிரு, தயவு செஞ்சு வந்துடாத. சாரிட்டா, இந்த தேடி ரொம்ப தவிச்சிட்டியோ. சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இரு 2 பேருக்கு தோசை ஊத்திட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஒன்னும் தேவையில்லை, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சூடா ஒரு காஃபி போட்டு தரேன் குடி. முகத்தை பார்த்தாலே பேய் அறிஞ்சாப்புல இருக்கு. எதுக்குதான் காட்டு பக்கம்லாம் நீ போனியோ தெரியல. ஆமாட்டா, என்னோட காஃபி நீ தான் சூப்பரா போடுவ. நல்ல திக்கா ஸ்ட்ராங்கா நல்ல சூடா போட்டு எடுத்துட்டு வா. நான் வெளியே கேம்ப் ஃபயர்ல உட்காந்துருக்கேன். இந்த விஜய் இப்படி மாறிட்டான்னு தெரியலையே. ரொம்ப நல்லவனால நினைச்சா நம்மள்ட்ட அமைதியா இருப்பான். சொல்ல போனா நம்ம தான் அவன்கிட்ட அதிகமா பேசியிருக்கோம். அவன் பேசின வார்த்தையெல்லாம் குறைவுதான் லவ் பண்ணும்போது. திடீர்னு இப்படி மாறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவன் தான் நம்மளை ஏமாத்திட்டு போனான். என்னமோ நம்ம அவனை ஏமாத்திட்டு போற மாதிரி பேசுறான். நம்ம பக்கம்ல நியாயத்தை சொன்னாலும் காது கொடுத்தே கேட்காத மாதிரி இருக்கா. என்னவா இருக்கும்? என்னமோ மனசுக்கு தப்பா படுது. இன்னும் இந்த ஊர்ல நம்ம ரொம்ப நாள் இருக்க வேண்டாம். சீக்கிரமாவே நம்ம ஊருக்கு போற வழியை பார்க்கணும். அவங்க அம்மாவை பார்த்தா இதுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவன் பேசுறத பார்த்தா நம்ம பண்ணது மட்டும்தான் தப்பு. அவன் ரொம்ப நல்லவனாட்டம் பேசுறான். ஆனா நம்ம மேல என்ன தப்பு இருக்கு? கடைசி வரை நம்ம போராடணுமே. எவ்வளவு போராடணும்? கல்யாணத்துக்கு காலையில கூட போய் பார்த்தேன் அவங்க வீட்டுல யாரும் இல்ல. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணவே சம்மதிச்சேன். அப்படி இருக்கும்போது இவன் எந்த ஆங்கிள் என்ன தப்பா பேசலாம்? இவனுக்கு அதுக்கான ரைட்ஸ் என்ன இருக்கு? ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனதுல மண்டதும் குழம்பி இருக்குமா? இருக்கலாம். ஆக்சிடென்ட் ஆனது வரதான் நமக்கு தெரியும். அப்புறம் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது. அப்புறம் என்னன்னு கேட்கலான்னு போனோன்னு ஆளையும் காணும். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கண்டிப்பா அவங்க அம்மாட்ட தான் இருக்கு. அவங்க அம்மாவை பார்த்து பேசணும். என் மேல தப்பு இல்லைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டு அந்த கொடைக்கானலை விட்டு நம்ம காலி பண்ணணும். அதான் இதுக்கு சரியான முடிவு. ஆனா ஒரு விதத்துல அவனை அப்ரிஷியேட் பண்ணணும். அவன் நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நாசா பண்ணிருக்கலாம். எந்த இடமும் அப்படி பைக்ல ஒன்னா போயிருக்கோம். ஆனா அவன் அதுக்கெல்லாம் ஆசைப்படல. ஜெனியூனா நடந்துக்கிட்டான். அவனை நம்ம தப்பானவன்னு நினைக்கவா, இல்ல நம்ம மேல கோவத்துல இப்படி பண்றான்னு நினைக்கவா? ஒன்னும் புரியல. நல்ல குழப்பமா இருக்கு. கடவுளே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் எனக்கு கண்டிப்பா வேணும். இந்த மகா தப்பானவ இல்லைன்னு அவன்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இல்ல கடைசி வரை அவன் என்னையும் நினைச்சு
கெடுத்துக்கிடுவான். ரெண்டாவது நான் எப்பவுமே தப்பானவளா உன் மனசுல நினைச்சிட்டு இருப்பான். இந்த மகா எப்பவும் யாருக்கும் தப்பானவளா இருக்க கூடாது. மகா குட்டி, சூடா ஸ்ட்ராங்கா சூப்பரா ஒரு காஃபி குடிச்சு பாரு. அப்படி தன்னோட அன்பு பாசம் நேசம் எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடிச்சு பாரு. என்ன முகத்தை தூக்கி வச்சுட்டே இருக்க? சரி விடு. மகா மகா, என்னடா காஃபி போட்டியா? குடு. அவன் உனக்கு போடுற இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை காப்பி தான் குடிக்குது? சாயங்காலம் ஆபீஸ் போயிட்டு வந்ததுல உன்னை காணுமே நினைச்சு 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 ஒரு 7-8 காஃபி குடிச்சிருப்பேன். இன்னும் குடிச்சா ராத்திரி ஃபுல்லா பாத்ரூம்ல தான். சரி காஃபிய குடி. காட்டுக்கு போயிருக்கா. காட்டுக்கு போனேன்ல, அங்க சிங்கம் புலி கரடி எல்லாம் உன்னை பாத்துச்சா? அதுக்கு எதுவும் ஹாய் பாய் சொன்னியா? உங்களுக்கு விளையாட்டா கிண்டலா தெரியுதுல்ல? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எங்க பார்த்தாலும் இருட்டு, பனி மூட்டம், பயமா இருந்துச்சு. யாராவது ஒருத்தங்க நிக்க மாட்டாங்களா? தெரிஞ்சவங்க பாத்துற மாட்டாங்களா? ஒரு போன் கிடைச்சல எவ்வளவு தூரம் தவிச்சு தெரியுமா? உங்களுக்கு விளையாட்டா இருக்கு. என்னோட வேதனை உங்களுக்கு விளையாட்டா இருக்கு இல்ல? ஏய் ஏய் ஏய், ஏண்டி எதுக்கு இப்படி எமோஷன் ஆகுற? சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். டென்ஷனை குறை. எதுக்கு டென்ஷன் ஆகுற? விடு. ஏதோ நடந்துட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்கு போய் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதான் விஜய் வந்துட்டார்ல, நல்ல வேலை. விஜய் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான் பாத்தியா? நல்ல மனுஷன். இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. கிரேட் பர்சன். என்ன சொன்னாலும் முடியாதுன்னே சொல்ல மாட்டான். எனக்கு அவன்கிட்ட பிடிச்ச விஷயமே இதான். அன்னைக்கு கூட காய்கறி இல்லைன்னு சொன்னேன், சார் இதோ வாங்கிட்டு வந்துருக்கேன்னா. பைக்கு பஞ்சர் ஆயிட்டேன்னு சொன்னேன், உடனே என்னோட பைக்ல நான் கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு எது கஷ்டம்னா. அப்படி எவ்வளவோ ஹெல்ப். ஏன் இந்த வீடு கூட அவன் பார்த்து கொடுத்ததுதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய. என்னவோ தெரியல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஃபீல் இல்ல, ஏதோ ஒரு கூட பிறந்த பிரதர் ஃபீல் ஆகுது. என்னது பிரதர் ஃபீலா? தயவு செஞ்சு இதை மட்டும் அவன்கிட்ட சொல்லி தொலைச்சிடாத. அப்புறம் இதுக்கு வேற அர்த்தம் சொல்லுவான். மகா குட்டி, இதெல்லாம் சின்ன விஷயம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு டிப்ரெஷன் ஆக? பாரு, ஓவர் டிப்ரெஷன் ஆனா என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியும்ல. ஏய் ஏய், இப்ப பாரு உன்னோட டிப்ரெஷனை இந்த அத்தா எப்படி குறைக்கன்னு மட்டும் பாரு. என்னத்தா அங்கிருந்தே அழகா ஒரு பாட்டு பாடி தூக்கிட்டு வருவேன்னு பார்த்தா உண்மையா தூக்கிட்டு வரேன். அப்படின்னு நல்ல ஒரு ரொமான்டிக்கா ஸ்டைலான அழகான மெலடி சாங்கா பாடிட்டு வந்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஏதாவது ஒரு பாட்டு பாடு, அப்பதான் கீழே இறங்குவேன். எல்லாம் கை தாங்களா இன்னைக்கு ஃபுல்லா நீ தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். அடப்பாவி, பாட்டு தானே. கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லை. அம்மா என்ன கணம். எம்மா தாயே, இறங்குறியா? முடியல. என்னமோ என் டிப்ரெஷன் எல்லாம் குறைப்பேன்னு சொன்னேன். ஒன்னும் குறைச்ச மாதிரி இல்ல. நான் அதே டிப்ரெஷனோட தான் இருக்கேன். அதுக்கான ஸ்டெப்புக்கே நான் இன்னும் போகலையே. அதுக்கு அடுத்த ஸ்டெப் இனிதான். டிப்ரெஷனை எப்படி குறைக்கிறதுன்னு இப்ப பாரு. மகா, எனக்கு இப்ப சடனா ஒரு கவிதை ஞாபகம் வருது, சொல்லட்டுமா? பெண்ணே பெண்ணே, ஒரு முறை பார்த்தவுடன் வருவது அல்ல காதல், ஒரு முறை பார்த்தவுடன் வருவது அல்ல காதல், ஒரு நாளில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என ஏங்க வைப்பதே காதல், ஒரு நாளில் ஒரு முறையாவது பார்க்க வைக்க வேண்டும் என ஏங்க வைப்பதே காதல். அந்த கண்ணதாசனே மிஞ்சிட்ட போ. எப்படிக்கா உனக்கு மட்டும் இப்படி காதல் கவிதைலாம் அப்படி அருவி மாதிரி பொங்குது? 10th பசங்க எல்லாம் உங்க காதல் கவிதை எழுதி கேட்பாங்கல்ல, நீ நான் சும்மா எழுதி கொடுக்க மாட்டேன், ஒரு கவிதைக்கு 5 ரூபான்னு சொல்லி கலெக்ட் பண்ணவனாச்சே. ஹேய், கிண்டல் பண்ற பத்தியா? நான் ஒரு கவிஞன் மாதிரி. காசு வாங்கிட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாதான் ப்ரொஃபஷனலா இருக்கும். சும்மா பண்ணி கொடுத்தோன்னு ஏன் இவன் தானே சும்மா எழுதி கொடுப்பாங்கிற மாதிரி ஆயிரும். நமக்கே ஒரு வேல்யூ இல்லாம போயிரும். சோ நமக்கு ஒரு வேல்யூ வேணும்னா மணி வாங்கணும். அதுக்காக தான் வாங்கினேன். ஏன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு கவிதை சொல்லட்டுமா? அத்தா அத்தா ஐ லவ் யூ. எம்புட்டு இருக்குது ஆசை மேல, அத காட்ட போறேன். அம்புட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வாழ, உள்ளத்தை பொறுத்தவன் ஏங்கும் போது முன்னே இருக்கிறீங்க. செல்லத்தை எடுத்து காட்டேனும் அம்மம்மா வசத்தெரிய பட்டிக்கு வைக்கிற ஆளையே இந்த
ஏய் பிரியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ? சொந்த பந்தங்க இருக்கிற நேரத்துல கண்டவன கட்டுப்பிடிச்சு ஆடிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கே சரின்னு படுதா? சீ. என்ன விக்ரம் நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு சொந்தக்காரங்க, இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். கூட்டத்துல என்ன அரைஞ்ச நீ இப்படி என்ன நினைப்பாங்க? யார கேட்டு என்ன அரைஞ்ச நீ? எதுக்காக அரைஞ்ச? எம்ல ஏதாவது தப்பு இருந்துச்சா? ஏய், தப்பு இருந்துச்சான்னு கேட்ட? நீ பண்றது எல்லாமே தப்புதான். ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் உனக்கு இப்பதான் தெரியுதா? ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி வரணும் இந்த லட்சத்துல நீ வந்திருக்க. சரி, அதான் கூட விட்டேன், எப்படின்னு கொண்டாடிட்டு போனேன். கண்டவன் கூட கட்டி பிடிச்சு ஆடிட்டு இருக்க. அதுவும் புருஷன் நான் பாத்துட்டு இருக்கும் போதே இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது பிரியா. அரண்டவன் எனக்கு இருண்டதெல்லாம் பேயா அத மாதிரி இருக்கு உன் கதை. இது ஒரு டான்ஸ். வெளிநாட்டுல எல்லாம் சகஜமா இதெல்லாம் ஆடுவாங்க. அத மாதிரி நாங்களும் ஆடணும். இத போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படி இப்படி கேவலமா பேச. என்ன விக்ரம், நீ படிச்சவன் தானே, உனக்கு எல்லாம் சுத்தமா தெரியாதா? படிச்ச முட்டாள் நீ. என்ன படிச்சியோ? ஏய், முதல்ல ஒழுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு கண்டவனை கட்டி பிடிச்சு ஆடுறதா ஒழுக்கமா? கேட்டா வெளிநாட்டுல இப்படி ஆடுவாங்க. வெளிநாட்டுல ஆடிட்டு போகட்டும். நீ ஒன்னும் வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்து அங்கேயே வாழலையே, இல்ல அங்கேயே உள்ளவன கல்யாணம் பண்ணலையே. அங்க உள்ளவன கல்யாணம் பண்ணியதை யாரு கூட எப்படி ஆடுன்னு விட்டுருக்கலாம். இங்க பாரு, இந்த விக்ரம்னு ஒரு இது இருக்கு. நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க பிரியா. இதெல்லாம் தப்புன்னு உன் மனசாட்சிக்கு கொஞ்சம் கூட தோணலையா? உன் ரிலேட்டிவ் முன்னாடி என்ன கூட்டு வந்து கேவலப்படுத்துறியா? இல்ல பிரியா, கேவலப்படுத்துறியா? எத்தனை நாள் பிளான் இது? என்னது, நான் உன்னை கேவலப்படுத்தினா? ஏய், நீ தான் என்ன கேவலப்படுத்திருக்க. என் பிரஸ்டீஜ் டேமேஜ் பண்ணிட்ட. என் ரிலேட்டிவ்ஸ் எனக்கு என்ன நினைப்பாங்க? எத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? கொஞ்சம் கூட யோசிக்காம பேபி, அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் முன்னாடி அடிச்சிட்டல. ஏய் ஆமடி, அடிச்சேன். இந்த மாதிரி தர குறைவா நடந்தா இடம் போட்டு பார்க்க மாட்டேன், அடிக்கதான் செய்வேன். நீ ஒன்னும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. என்னோட ஒய்ஃப். இப்படிதான் இருக்கணும், எனக்கு சில இதெல்லாம் இருக்கு. அப்படிதான் என் பொண்டாட்டி இருக்கணும், என் கூட இருந்து ஆகணும். என்ன அதிகாரம் கொடிக்கட்டி பறக்குது? நீ இருனா இருக்கிறதுக்கும் நின்னா நிக்கிறதுக்கும் நீ வச்ச ஆளா? இல்ல உன்னோட வேலைக்காரியா நானு? நான் எப்படிப்பட்டவள், எப்படி வளர்ந்தான்னு உனக்கு தெரியல. என் தலை எழுத்து. உன்னை கல்யாணம் பண்ணி தொலைச்சதுதான் நான் பண்ணதே வாழ்க்கையில பெரிய பாவம். என் அப்பாவை சொல்லணும். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் இந்த ட்ரெஸ் போடக்கூடாது அவ்வளவுதானே? ஆரம்பத்துல நினைச்சேன் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுப்பேன்னு. இந்த ட்ரெஸ் வச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனையை இழுத்துட்டேல்ல. நானும் பாக்குறேன் இன்னும் எங்க எப்படி என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஏய் சார்தான் போடி, பெரிய மாதிரி பேசாத. ஒழுக்கன்னா முதல்ல என்னன்னு கத்துக்க. கல்யாணம் ஆகிட்டு நீ வந்து இப்ப சின்ன பிள்ளை கிடையாது. பண்டவனை கட்டி பிடிச்சிட்டு ஆடுறதுக்கு. ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புருஷனை எப்படி நடக்கணும், ஒரு புருஷனோட குடும்பத்தை எப்படி நடக்கணும் முதல் கத்துக்க. வந்துடா வாய் பேசிட்டு நான் வீட்டுக்கு போறேன். உனக்கு வர விருப்பம் இருந்தா என் கூட வா, இல்லையா அதான் எல்லாம் ஆடிட்டு இருக்கு, கூட சேர்ந்து போய் நான் ஆடு. நல்லா வலிக்குது, எனக்கு வலியே தெரியல, என்ன மாதிரி வலிக்குது. அப்பா பாத்ரூம் வேற போகணுமே. அப்பா, ஐயோ வீட்டுல யாரும் இல்லையா? கை வலிக்குது, பாத்ரூம் வேற போகணும். அப்பா, வீட்டுல யாரும் இல்லையோ? வெளியே எதுவும் போயிருப்பாங்களோ என்னமோ. தூங்கிட்டு இருந்ததுனால சொல்லாம போயிருக்கலாம். ஷோ பாத்ரூம் வேற போகணுமே. இன்னும் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சே, இவ்வளவு நாள் ஒழுக்கமா இருந்திருக்கோம். எனக்கு ஒரு நாள் மைண்ட் குழம்பிட்டேன். இன்னும் தண்ணி அடிக்கிறதுக்கு அப்படி இப்படி இந்த பக்கமே போகக்கூடாது. கடவுளே, எனக்கு ஒழுங்கான மைண்டை கொடு. நான் ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே போதும். எனக்கு யாரும் எவ்வளவு எனக்கு தேவையில்லை. யாரும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுன்னு நல்லா புரிய வச்சுட்டு போயிட்டா. கடைசி வரை நான் இப்படியே இருந்துக்கிறேன். கடவுளே, இந்த கை கால ஆரோக்கியத்தை மட்டும் கொடு. வேலையிலே பெரிய லெவல்ல வரணும். எனக்கு இப்போதைக்கு அது மட்டும் போதும். ஆமா, வேற யாரையும் பத்தி யோசிக்கவும் வேண்டாம், யோசிச்சு மண்டையை உடைக்கவும் வேண்டாம். என்னங்க, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நம்ம பிள்ளை இப்படி கிடந்து கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அவன் நமக்காக தானே அவன் குடும்பம் பிள்ளையெல்லாம் விட்டுக்கிட்டு கஷ்டப்படுறான். நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தானே பொண்டாட்டி பிள்ளையிலே ஒதுக்கிட்டு நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேங்க. அம்சா, இப்ப மாதிரி உனக்கு நல்ல புத்தி வந்தம்மா. நல்ல முடிவோட தானே இருக்க. சரியான பிள்ளைங்க எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடலாம் தானே. அப்பா, இப்ப மாதிரி கடவுள் உனக்கு நல்ல புத்தியை கொடுத்தானே. நானும் இதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் சொல்லிட மாட்டியா, எடுத்துட மாட்டியா, நம்ம பிள்ளைய அவ கூட சேர்த்து வச்சுக்கலாமா அப்படின்னு. இங்க பாரு அம்சா, நம்ம சாணம் கொஞ்சம் இங்க இருக்க வேண்டாம். அவனுக்கும் நம்ம ஐஸ்வர்யாக்கும் தனியா ஒரு வீடு எடுத்து கொடுத்துருவான். அவங்க எப்படி எடுத்துட்டு போயிடட்டும். நம்ம காலையில போய் பேர பிள்ளைங்க தூக்கிட்டு வந்துருவோம். விளையாடிட்டு எடுத்துட்டு சாயங்காலம் கொடுத்து விடலாம். உங்களுக்கு பைத்தியம் கிட்டே பிடிச்சிருக்கா இல்ல கேட்டேன்? இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு நம்ம பையனை போயிருக்கா, ஊரெல்லாம் கேவலப்படுத்திக்கிட்டு பிள்ளை எடுத்துட்டு பெரிய இவ்வளாட்டம் போயிருக்கா. அவளை போய் நான் காலில் விழுந்து கூப்பிட்டு அதுவும் தனியா வீடு எடுத்து வைக்க வேண்டியதான். ரொம்ப முக்கியம்ல, ரொம்ப நல்ல மருமக. அவளை நான் தனியா எடுத்ததுக்கு பேசாம இருங்க. என்னடி பேசுங்க? நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னேன். அப்ப நம்ம மருமகளை கூட்டிட்டு வருது இல்லையா? வேற என்ன? நம்ம பையன் நமக்காகவே வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஏன் நம்ம இன்னொரு நல்ல வாழ்க்கையா ஏற்படுத்தி கொடுக்க கூடாது? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? முழுசா 2 மாசம் கூட ஆகல, அதுக்கடையில கல்யாணமா? பைத்தியக்காரி. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணது யோசி, அதுல ஒரு நியாயம் இருக்கு.
கல்யாணம் 2 குழந்தை வச்சுட்டு இருக்கான், அவனுக்கு கல்யாணமா? இப்படி எல்லாம் பேசுன கையில எதை கிடைக்கும் பார்க்க மாட்டேன். இதுவும் ஒரு அளவு இருக்கு அம்சா, இதெல்லாம் தப்பு. என்ன சொல்லுவீங்க? அவனுக்கு வாழ வேண்டிய வயசு, வாழ்க்கை தொலைச்சிட்டு இருக்க வேண்டிய வயசு இல்ல. வேண்டான்னு போயிட்டால, அவளை நினைச்சு நீ 5 பேச புண்ணியம் கிடையாது. என் பையனுக்கு அழகா அவளை விட வசதியா அந்த படிப்புலையும் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஆமா, யார் சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. என் பையனுக்கு மட்டும் சம்மதம் சொன்னா போதும். இப்பவுமே அவன் கேட்கேன், நான் சொன்னா அவன் சரின்னு சொல்லுவான். இந்த அம்மா எது சொன்னாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டான். அந்த கல்யாணம் பண்ணி வைக்கதான் இதுக்கு ஒரே இது வழி. நேற்று தந்தாலும் என்ன சொன்னாரு கேட்டீங்களா? மனசு உடஞ்சு போய் இருக்காரு, சீக்கிரம் அவருக்கு ஏதாவது பார்த்துட்டு பண்ணி வைங்கன்னு சொன்னாரு. இதான் ஒரே வழி. உங்கள்கிட்ட என்ன நான் கேட்கறது? என் பையன்டே நான் கேட்டுக்கிறேன். சரவணா, வழி பரவாயில்லையாப்பா? காப்பி எதுவும் போட்டு கொண்டுட்டுமா? வீட்டுல இருந்தீங்களா? அப்பா 2 3 மட்டும் கூப்பிட்டேன், சத்தமே இல்லையா? எல்லாரும் வெளியே போயிருந்தீங்களோன்னு நினைச்சேன். சரவணா, அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும்னு நம்புறேன்ல. ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா, கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. நீ என்ன சொல்லுங்க? கல்யாணமா? யாருக்குமா? பவிக்கா? படிச்சுட்டு இருக்காள, ஃபைனல் இயர் வேற. இப்ப கல்யாணம் வேண்டாமா, படிச்சு முடிக்கட்டும். இப்ப மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்கலாம், கூடிய சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? பாவம், அவளாவது நல்லா இருக்கட்டும். நல்ல மாப்பிள்ளையா இருந்தா பாருங்கம்மா. சரவணா, கல்யாணம் பவிக்கு இல்லப்பா, உனக்குதான். இப்படி வாழ வேண்டிய வயசுல ஒத்தையில கிடந்து கஷ்டப்படியே அந்த சண்டாளி விட்டுட்டு போயிட்டா, பிள்ளையும் கொடுக்கல. நீ வந்தா என்ன, வரவழி போனா என்ன? ஒரு புருஷன் மனசு அறிஞ்சு நடக்காதவாள் ஒரு பொண்டாட்டியா? இன்னும் அவன் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லை. தேவையில்லை சரவணா. அதான் உனக்கு நல்ல பொண்ணா பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்லுங்க? என்னமா சொல்லுங்க? எனக்கு கல்யாணம் போதுப்பா. நான் கல்யாணம் பண்ணதும் போதும், வாழ்ந்ததும் போதும், வச்சதும் போதும். வேண்டாமா, கல்யாணங்கிற வார்த்தையை நான் வெறுக்கிறேன். வேண்டாம், தயவு செஞ்சு கல்யாணம் பேச்சு எடுக்காதீங்க. நல்லா இருப்பீங்க. நான் உங்களுக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லுங்க, எங்கேயாவது போயிருவேன். ஒரு கல்யாணம் பண்ணி போதுண்டா சாமின்னு இருக்கு. இதுல ஊர்ல இவ்வளவு பேச்சும் ஏச்சும், ஒரு பொண்டாட்டியை பாத்துக்கிறதா தெரியலன்னு பாதி பேரு. சிலவங்க உன்கிட்டயே சொல்லாம உன் பொண்டாட்டி குழந்தைய பத்திருக்காடான்னு நக்களும் கேலிமா சிரிக்கிற குரூப் கொஞ்சம் பேரு. இதுக்கு மத்தியில இவ வேற என்ன விட்டுட்டு போயிட்டா. அப்படி பல பல டென்ஷன்லையும் பிரச்சனையிலையும் தவிச்சிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள. இதுல இன்னொரு கல்யாணம் ரொம்ப முக்கியம்ல. அம்மா, இந்த மாதிரி பேச்செடுத்து தயவு செஞ்சு இங்க வராதீங்க. மனசால எவ்வளவோ செத்து போயிருக்கேம்மா. நான் என் பிள்ளைய பார்க்க முடியல, வைக்க முடியல. போதும் போதும், நான் எடுத்த ஜென்மம் போதும் இருக்கு. என் பிள்ளைய ஒரு தடவை எனக்கு பார்க்கணும். சாகிறதுக்குள்ளேயாவது என் பிள்ளைய பார்க்க மாட்டேனாமா. டேய், இதுக்கு இப்படி பேசுற? உன் பிள்ளைடா நீ, உன்னை தேடி வரதான் போறான் ஒரு நாள்லடா ஒரு நாள். கொஞ்சம் பொறுப்பா, எதுக்கும் காலமும் நேரமும் இருக்கு. ஆனா அவளை சும்மா விட மாட்டேனா. இன்னைக்கு இல்லாட்டி இல்ல, இன்னைக்கு நானும் கண்ணில் படாமையா போறா. அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. என் பிள்ளைய இப்படி தவிக்க வச்சுட்டு போயிட்டால. சரி சரவணா, இன்னும் நினைக்காதப்பா. தூங்கு, பேசாம தூங்கு, எதையும் யோசிக்காத. அம்மா சாப்பாடு செஞ்சு இப்ப கொண்டு வரேன்.